லோகேஷ் வந்து கமலோட வந்து விக்ரம் கொடுத்ததுனால ரஜினியோட சேர்ற இந்த காம்பினேஷன் வந்து ஒரு மேசிவான ஹிட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப திக்காகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எந்த படத்தில் அப்படின்னா டிராகனில் இருந்துச்சு. மணிரத்னமுடைய லைஃப்லேயே கமலஹாசனுடைய லைஃப்லேயே மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் அப்படின்னா நம்ம தக் லைஃப்பை சொல்லலாம். அதான் சொல்கிறேன்ல, 2K கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுத்தால் தான் வெற்றி படம் கொடுக்க முடியுமா அப்படின்னா பைசன் எப்படி ஓடிச்சு. விடாமுயற்சி அவங்களுடைய கடைசி தோல்வி படமாக சினிமா விட்டே போயிட்டாங்க. இப்போ லைக்கா வந்து ப்ரொடக்ஷன்லேயே இல்லை. ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான். 2025 காலிவுட் எப்படி இருந்தது அப்படின்னு தான் பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ 2025 காலிவுட் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? காலிவுட் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பவும் போல தான். அதாவது வழக்கமாக பார்த்தீங்கன்னா சில படங்கள் வெற்றியடையும், சில படங்கள் வந்து பெரிய படங்கள் தோல்வி அடைஞ்சிரும், சின்ன படங்கள் வந்து பெருசாக வெற்றி அடைஞ்சிரும். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோடைய படம் கூலியை பற்றி நம்ம பேசணும்னா மிக பிரம்மாண்ட தயாரிப்பில் வந்த படம். லோகேஷ் கனகராஜ், அனிருத், ரஜினிகாந்த் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு பண்ணும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. லோகேஷ் வந்து கமலோட வந்து விக்ரம் கொடுத்ததுனால ரஜினியோட சேர்ற இந்த காம்பினேஷன் வந்து ஒரு மேசிவான ஹிட்டாக இருக்கும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த வெற்றி அந்த படத்துக்கு கிடைக்கல. கலெக்ஷன் வைஸ் அப்படின்னா ரஜினிகாந்த் படங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 675 கோடி கிட்ட வந்து ரீச் பண்ணிடுச்சு வேர்ல்டு வைடு. ஸோ போட்ட காசுக்கு நஷ்டம் கிடையாது. ஆனால் படம்னு பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆவரேஜான மூவி தான். பெரிய வெற்றி படம்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசனோட படம் அப்படின்னும் போது கமலஹாசன் மணிரத்னம் அந்த காம்போ, அது நாயகன் காம்போ யாராலையும் மறக்க முடியாது. கிட்டத்தட்ட நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு நாயகன் காம்போ கமல் மணிரத்னம் ரெண்டு பேரும் சேர்றாங்கன்னும் போது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வந்து தக் லைஃப் கிரியேட் பண்ணிச்சு. அதில் வந்து சிம்பு, திரிஷா மற்றும் பலர் இருந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி படம், அதாவது டிசாஸ்டர்னு சொல்லலாம். போட்ட காசு வந்து ஒரு 30% 20% கூட திரும்பி வரலைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராலான படமாக மாறிடுச்சு. மணிரத்னமுடைய லைஃப்லேயே கமலஹாசனுடைய லைஃப்லேயே மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் அப்படின்னா நம்ம தக் லைஃப்பை சொல்லலாம். ஸோ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த போட்ட காசும் வரல, அந்த படமும் வந்து ஒரு தோல்வி படம். அதுக்கப்புறம் நீங்கள் டாப் ஸ்டார்ஸ்னு எடுத்தீங்கன்னா இந்த விஜய் படம் இந்த வருஷம் எதுவுமே வரல. ஸோ 2025ல் விஜயோட ரசிகர்களுக்கு எந்த படமே விஜய் படம் வரல. அஜித் படம் அப்படின்னு பார்க்கும்போது 2 படம் வந்துச்சு. பொதுவாக ஒரு படம் தான் வரும், ஒரு படம் கூட வராது. ஆனால் இந்த வருஷம் 2 படம் வந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் விடாமுயற்சி வந்துச்சு. விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டோரி லைன் நல்லா இருந்தால் கூட அது அஜித்கான படம் இல்லை, ஒரு ஹீரோ கிட்ட இருந்து நாங்கள் இதை எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அஜித் ரசிகர்கள் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. அது மிகப்பெரிய தோல்வி படம் தான். அது வந்து அதில் போட்ட காசு கிட்டத்தட்ட பல கோடிகள், கிட்டத்தட்ட 300 கோடிகள் இருந்தால் கூட அதை பெருசாக திருப்பி எடுக்க முடியாமல் அந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய நஷ்டமாயிருச்சு. குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கோடி வந்து தமிழ் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா பெரிய பெரிய பிரபலங்களை வச்சு தான் எடுத்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அவங்களுடைய கடைசி தோல்வி படமாக சினிமா விட்டே போயிட்டாங்க. இப்போ லைக்கா வந்து ப்ரொடக்ஷன்லே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் விடாமுயற்சி அஜித்துக்கு. அதுக்கப்புறம் அஜித்தோட எப்படி சொல்றது, குட் பேட் அக்லி அந்த படம் வந்து வந்தப்போ பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றி படம்னு பேசப்பட்டது. ஒரு மாசா இருந்துச்சு படத்தை பொறுத்த வரைக்கும், பார்த்தீங்கன்னா மாசா இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தில் மைனஸ் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் பெருசாக கதை இல்லை. அந்த படம் வந்து அந்த இயக்குனர் வந்து அஜித்தோட மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அஜித்தோட லுக்கு, வாக்கு, ஸ்டைலு, பஞ்ச் டைலாக்கு, டான்ஸு, இதை மட்டுமே நம்பி அந்த படத்தை முழுசாக எடுத்த மாதிரி தெரியுது. முழுக்க வந்து அஜித்தை மட்டுமே போர்ட்ரேட் பண்ணி பெருசா கதை இல்லாம வெறும் என்டர்டைன்மெண்ட், வெறும் ஜாலிக்காண்டி எடுத்த ஒரு படமா இருந்ததுனால ஒரு அழுத்தமான படமா நம்ம வந்து குட் பேட் அக்லியை பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படம் வந்து அன்று மிகப்பெரிய வரவேற்பு ரசிகர்களால் கொடுக்கப்பட்டது. அஜித் ரசிகர்கள் பெருசா அந்த படத்தை பார்த்து கொண்டாடினாங்க, என்ஜாய் பண்ணாங்க. ஆனா காமன் ஆடியன்ஸ் அந்த படத்தை போய் ரொம்ப பார்த்து கனெக்ட் ஆனாங்களா அப்படின்னா கனெக்ட் ஆகல. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தயாரிப்பாளருக்கு 80 கோடி ரூபாய் நஷ்டம்.
அது அஜித் படமாக இருந்த போதும், அந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக பார்க்கப்பட்ட போதும், கலெக்ஷன் வைஸ் வந்து பெருசாக கலெக்ட் பண்ண போதும், இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து ரீச் அவுட் பண்ணலை. அதனால் இந்த தயாரிப்பாளருக்கு 80 கோடி ரூபா நஷ்டமாயிருச்சு. அடுத்த வரிசையில் நீங்கள் முன்னணி கதாநாயகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தனுஷை சொல்லலாம். தனுஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள் 3 படங்கள் வந்துச்சு. ஒன்று வந்து குபேரா வந்துச்சு. குபேராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு தெலுங்கு படம் தான். அது ஆக்சுவலி நாகார்ஜுனா, தனுஷ் 2 பேர் நடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு தெலுங்குல எடுக்கப்பட்ட படம் தான். அது வந்து தமிழ்லையுமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு, பேன் இண்டியா படங்கிற பேரில். அந்த படத்தில் தனுஷோட நடிப்பெல்லாம் சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் வந்து தமிழில் அந்த படம் பெரிய வரவேற்பு அடையலை. ஆனால் தெலுங்குல வந்து ஒரு மேசிவான ஹிட் படமாக இருந்துச்சு. அது நாகார்ஜுனா ஒரு காரணம்னு பேசப்பட்டது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழில் வாங்கின விநியோகஸ்தருக்கு வந்து நஷ்டம் தான். ஆனால் தெலுங்குல வாங்கின விநியோகஸ்தருக்கு பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு மாநிலத்தில் நஷ்டம், இன்னொரு அண்டை மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அது பெரிய லாபம். ஸோ இந்த படம் வந்து அங்கே கொண்டாடினாங்க, நம்ம தமிழ் ரசிகர்கள் வந்து பெருசாக அதை வந்து என்ஜாய் பண்ணலை. அதுக்கப்புறம் தனுஷ் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு ஒரு புதுமுகத்தை வச்சு டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த டைரக்ட் பண்ண படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் படம் பார்க்கல, ஓப்பனாக சொல்ல போனால் அந்த படம் வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை, அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு இல்லை, ஓப்பனிங் இல்லை. அது வந்து டோட்டலாகவே வந்து எப்படி சொல்கிறது, ஃப்ளாப் ஆன படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது ஒரு பெரிய ரீச் கொடுக்கல தனுஷை பொறுத்த வரைக்கும். ஒரு ஆஸ் அ டேரக்டர் அந்த படம் வந்து அவருக்கு வெற்றி படமாக அமையலை. அதுக்கப்புறம் ஒரு இட்லி கடைன்ற படம் வந்து நடிச்சிருந்தாரு. அந்த படத்தில் தனுஷ் ஹீரோ, தனுஷ் வந்து டேரக்டும் பண்ணியிருந்தார் அந்த படத்தில். இந்த இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆவரேஜான படமாக தான் நான் பார்க்குறேன். பெருசாக வந்து ஒரு சினிமாக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் அதில் இருக்கா அப்படின்னா இல்லை. ஒரு அழுத்தமான கதை வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏதோ ஒரு கிராமத்தில் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மைல்டு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு படம் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த படத்தை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி அந்த படம் இருக்கும். ஸோ ஒரு தனுஷ் மாதிரி ஒரு மாசான ஆக்ஷன் ஹீரோ, ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஹீரோ, ஒரு அசூரன் மாதிரி படங்கள் கொடுத்த ஒரு ஹீரோ கிட்ட இருந்து இப்படி இட்லி கடைங்கிற மாதிரி படம் வந்து ஆடியன்ஸ் பெருசாக எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் யூடியூப்பில் ரிவ்யூஸ்லாம் அந்த படத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக எழுதியிருந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்து பெருசாக வெற்றி அடைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது, அது தோல்வி படம்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப ஆவரேஜான படம், ஒரு சுமாரான ஒரு ரீச் தான் அந்த படம் எட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட மதராசி இந்த வருஷம் வந்துருந்துச்சு. மதராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை ரீச் பண்ணிச்சா அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனை ரீச் பண்ணலைன்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் முழுக்க தோல்வி படம்னு நம்ம சொல்ல முடியாது. முழுசாவே கலெக்ட் பண்ணல, ஒன்றுமே இல்லை, வாஷ் அவுட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான ஒரு ரிப்போர்ட்டை தான் வந்து மதராசி கொடுத்துச்சு. இதில் ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு கலெக்ஷன் கொடுத்திருந்தா கூட அந்த தயாரிப்பாளருக்கு வந்து மதராசி படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 to 35 கோடி ரூபா லாஸ் தான் வந்துருந்துச்சு. அடுத்த வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்புவை சொல்லணும். சிம்புவை பற்றி பேசணும் அப்படின்னா அவர் வந்து தக்லைஃப் தான் இந்த வருஷம் வந்துருந்துச்சு. தக்லைஃப் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். சிம்பு வந்து இந்த தக்லைஃப் படம் வந்து அவருக்கு பெரிய ஒரு அடுத்த ஒரு கேரியருக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை அந்த தக்லைஃப் படம் பூர்த்தி செய்யலை. அது தோல்வி படமானதுனால சிம்புக்கு வந்த இந்த ஒரே ஒரு படம், அந்த ஒரு படமும் தோல்வி படம் ஆயிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதனை பற்றி பேசணும்னா டிராகன் டியூட் 2 படம் வந்துச்சு. 2மே மிகப்பெரிய வெற்றி படம். ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு 100 crore தாண்டி கலெக்ட் பண்ண படங்களாக இருக்குது இந்த 2 படமே. ஸோ பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான வருஷம். மற்ற நடிகர்களை விட, அதாவது ரஜினி, கமல், அஜித், சூர்யா மறந்துட்டோம். சூர்யானும் போது ரெட்ரோ வந்துச்சு. ரெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ரீச் ஆகலை, ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகலை. கார்த்திக் சுப்ராஜ் படம் பண்ணியிருந்தாரு, ஏதோ ஒன்று ஆடியன்ஸ் கிட்ட மிஸ் ஆனுச்சு. அதனால அந்த கதையில் வந்து ஆடியன்ஸுமே பெருசாக கனெக்ட் ஆகலை. அதுவுமே ஒரு வெற்றி படம்னு சொல்ல முடியாது, ஒரு தோல்வி படம்னு முழுசாக தள்ளியும் வச்சிட முடியாது. ஒரு ஆவரேஜான படம் தான் நம்ம சொல்லணும். ஸோ இவங்களையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த வருஷம் நல்லா அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ 2025 டாப் படங்கள் பற்றி நீங்கள் வந்து பேசிட்டீங்க. பட் ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா எவ்வளோ படங்கள் வரும்? ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இப்போ வந்து ஒரு 240 245 250 படங்கள் வருது. இந்த 245 படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த 245 படங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 படங்கள் வந்து சின்ன படங்களாக வருது. 200 படங்கள் வந்து யார் நடிக்கிறா, யார் டைரக்ட் பண்ணியிருக்கா, யார் மியூசிக் பண்ணியிருக்கா, யார் தயாரிச்சிருக்கா, எதுவுமே தெரியாமல் ஒரு பெரிய ரீச்சே இல்லாத சின்ன சின்ன படங்களாக வருது. இவங்கெல்லாம் வந்து படம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் சினிமாக்கு சம்பந்தப்பட்டவங்களா, ஏற்கனவே சினிமாவில் முன் அனுபவம் இருந்த தயாரிப்பாளரா, முன் அனுபவத்தோட வந்த டைரக்டரா அப்படின்னா கிடையாது.
ஏதோ சினிமா பண்ணணும் அப்படிங்கிறதுனால வராங்க. இந்த 200 படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தரம் இல்லாத படங்களாக வருது. ஒரு டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு ஸ்டோரி வைஸும் சரி, ஒரு கண்டென்ட்டை வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுற விதத்துலையும் சரி, எதுலேயுமே வந்து ஒரு குவாலிட்டியிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய சஃபர் ஆகி வர படங்களாக இருக்குது. ஸோ அந்த படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் கூட அந்த படங்கள் 1-2 காட்சிகள் தான் கொடுக்கப்படுது. அந்த 1-2 காட்சிகளை பார்க்கறதுக்கே 1-2 பேர் கூட போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது இது வந்துச்சா வரலையான்னு கூட தெரியாது. வாரத்துக்கு ஒரு 12 படம், 13 படம், 12, 8 படம், 10 படம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த வர்ற எல்லா படங்களும் வெளிச்சத்தை கொடுக்குதா அப்படின்னா, பெரிய வெற்றியை கொடுக்குதா அப்படின்னா கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 படங்களை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தோம்னா அதில் இந்த டாப் ஸ்டார்ஸ் படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 படம் தான். அதாவது ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த டாப் ஸ்டார்ஸோட 10 படம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன படம்னு சொல்லலாம், கன்சிடரபிள் மூவிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அதாவது வெற்றி அடைந்த படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து பெருசாக யாரும் நடிக்கலை. ஒரு சசிகுமாரும் ஒரு சிம்ரனும் ஒரு காலனி வாசிகளையும் வச்சே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றியிருந்தார் அந்த இயக்குனர். அந்த படம் கிட்டத்தட்ட 100 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு 7-8 கோடி ரூபாக்குள்ள தயாரிக்கப்பட்ட ஒரு படம் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கிற போது அதுதான் வந்து இந்த வருஷத்தை காப்பாற்றின ஒரு மிகப்பெரிய படமாக சொல்லணும். அதே மாதிரி மாமன் படம், அது சூரி நடித்த மாமன் படம் பார்த்தீங்கன்னா வந்தப்ப கொஞ்சம் டிவைடடான ரிப்போர்ட் இருந்துச்சு. கொஞ்சம் டிவி சீரியல் மாதிரி இருக்கு, சென்டிமெண்ட் ஓவரா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னால் கூட அந்த படம் வந்து ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு லாபகரமான கலெக்ஷனை கொடுத்துச்சு. ஸோ அதையும் நம்ம ஒரு வெற்றி படமாக சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, பிரதீப் ரங்கநாதன் அவர் தான் வந்து டிராகன் டியூட் 2 படங்களை கொடுத்துருக்காரு. 2மே 100 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்கு. 2மே மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளிக்கு வந்த பைசன் அந்த படம் வந்து நல்லா ஓடி இருக்கு. அந்த படம் நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த 245 படத்தில் ஒரு 40 படத்தை நம்ம கணக்கில் எடுத்துட்டா கூட 10 படம் பெரிய ஸ்டார் படம், 10 படம் வந்து இந்த மாதிரியான படங்கள், இன்னும் வந்து 20 படங்கள் வந்து கொஞ்சம் பரவாயில்லமான படங்கள் வந்து எல்லா வருஷமே வரும். அதாவது வந்து அது வந்து வெற்றியும் அடையாது, அது பெரிய தோல்வியும் அடையாது, கலெக்ஷன் பெருசாக பண்ண மாதிரியும் தெரியாது, பண்ணாத மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி நல்ல படம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க. நல்ல படம்னு சொல்லுவாங்க, ஆனால் போய் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆண் பாவம் பொல்லாது ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல பேசப்பட்டது. அந்த படத்தில் நடித்த அந்த நாயகன் தான் அந்த படத்துக்கு மைனஸ்ன்னு சொன்னாங்க. அந்த கதைக்களம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரியோராஜ் செட் ஆகலன்னு சொல்ல வரீங்க? ரியோராஜ் வந்து அது பெருசாக செட் ஆகலை. ரியோராஜுக்கு பதில் வேற யாராவது நடிச்சிருந்தா இன்னும் பெரிய கலெக்ஷனை கொடுத்துருக்கோம், பெரிய ரீச்சை கொடுத்துருக்கோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம் பல பேர் சொன்னாங்க. ஆனால் தியேட்டரில் வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. நல்ல படம்னு சொன்னப்போ கூட பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் வந்து அது வந்து ஒரு தோல்வி படம்னு நம்ம சொல்ல முடியாது, கலெக்டே பண்ணாத படம்னு சொல்ல முடியாது. சொல்லப்போனால் அந்த படத்தினுடைய பட்ஜெட்டுக்கு பல மடங்கு ஜாஸ்தியாக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனாலுமே வந்து ஆடியன்ஸ் வந்து பெருசாக பார்க்கல. இந்த மாதிரி சில படங்கள் கடந்து போயிட்டாங்க அப்படி அந்த வரிசையில். இது வந்து வருஷத்துக்கு 200 படம் 245 படம் வர்றதுங்கிறது தொடர்ந்து சினிமாவில் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே, ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி பேசியிருந்தீங்க. அது வந்து சூர்யாவோட ரெட்ரோ அப்போ தான் மோதிச்சு. ஸோ ரெட்ரோ, கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னு நமக்கு ஒரு ஐகானிக்காக ஒரு விஷயங்கள் வந்து இருந்தது. ஆனால் டாப் ஹீரோ படங்கள்லாம் இந்த வருஷம் அதிக தோல்வியை சந்திச்சதாகவும், மைனாரிட்டி ஃபிலிம்ஸா இருக்கிறது ஆஹா இதெல்லாம் சூப்பரா இருக்கேன்னு டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், அதர்வாவோட டிஎன்ஏவா இருக்கட்டும், விக்ரம் பிரபு நடிச்ச லவ் மேரேஜ் அந்த படமா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு அண்டர் ரேட்டட் மூவிஸ்ல இது வந்துருச்சு. பட் டாப் ரேட்டடா பார்த்த ஹீரோ மூவிஸ் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு பிடிக்கல. இது ஏன்னு நினைக்கிறீங்க? காரணம் வந்து என்னன்னா, நீங்க சொன்ன டாப் ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ், சிம்பு, சூர்யா, சிவகார்த்திகேயன், இந்த டாப் ரேட்டட் ஆர்டிஸ்ட்லாம் நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படங்களாக இருந்திருக்கு, ஒரு மாஸ் மசாலா படங்களாக இருந்திருக்கு, பெருசாக கதையில் வந்து அழுத்தம் இல்லாத படங்களாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கூலியே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட மைனஸ். அந்த கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் அந்த கதையை பற்றி பண்ணலாம். அதில் அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கிட்டு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு மாசான நடிகரை வச்சு, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்கள்லேருந்து பெரிய பெரிய நடிகர்கள், அமீர் கான்லேருந்து நாகார்ஜுனாலேருந்து பல பேர் அதுக்குள்ளே கூப்பிட்டு வந்து பேன் இண்டியா படங்கிற பேரில் வந்து கிட்டத்தட்ட 400-450 கோடி ரூபாய்க்கு அந்த படத்தை எடுத்து அது வந்து நஷ்டம் அடைஞ்சிருச்சு, பெருசாக வெற்றி அடையல. அப்படி காரணம் என்ன அப்படின்னா அந்த கதை வந்து அழுத்தமாக இல்லை. அதே மாதிரி தக் லைஃபை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ வந்து ஒரு கதையை வந்து சொல்ல வந்திருக்காரு மணிரத்னம், ஆனால் அது சரியாக சொல்லப்படலை, அந்த கதை வந்து சரியாக எடுக்கப்படலை. அங்கேயுமே ஒரு அழுத்தம் இல்லாத ஒரு கதை இருந்ததுனால தான் அந்த படமும் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாச்சு. இப்போ விடாமுயற்சி, குட் பேட் அக்லி நான் சொன்னேன் இல்லையா, அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா கதை
கதை இல்லை. அந்த படத்தில் என்னன்னா ஒரு மாசான ஹீரோவை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி வந்து குட் பேட் அக்லி பயன்படுத்தி இருந்தாங்க. அதுவும் பெருசாக கதை இல்லாத படம். அதே நேரத்தில் விடாமுயற்சி வந்து ஒரு ஸ்டோரி லைன் இருந்தால் கூட ரொம்ப மென்மையான ஒரு ஸ்டோரி லைனை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசான ஹீரோ வச்சு பண்ணும்போது அதுவுமே தோல்வி படமாக முடிஞ்சிடும். ஏதோ ஒரு மாசான ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த கதையும் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் அந்த படத்தினுடைய கதையும், அதாவது வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் மூவி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த அந்த ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். மாஸ் ஹீரோக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது இல்லையா, அதெல்லாம் அந்த படத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த படம் வந்து வெற்றி படமாக அமையும். ஸோ அது இல்லை அந்த விடாமுயற்சியில். ரெட்ரோ பொறுத்த வரைக்கும் மறுபடியும் கதையம்சம் பெருசாக இல்லாத படம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுஷ் பண்ண எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா கதை வந்து ரொம்ப அழுத்தம் இல்லாத படமாக இருந்தது. ஸோ கதையே பெருசாக அழுத்தம் இல்லாட்ட கூட இந்த கமர்ஷியலாக இன்னைக்கு ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கு அந்த பல்ஸ் வந்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா படம் எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப திக்காகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எந்த படத்தில் அப்படின்னா டிராகனில் இருந்துச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டியூடில் இருந்துச்சு. ஸோ அந்த கிரிப்பாக ஆடியன்ஸ் வந்து பிடிச்ச மாதிரி, ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஜெக்டை வந்து எடுத்திருந்தாங்க. அதில் ரொம்ப அழுத்தமான கதையை பற்றி சொல்லியிருந்தாங்களா அப்படின்னா கிடையாது. ஆனால் அதுவும் வெற்றி படமாக இருந்துச்சு. காரணம் என்னன்னா ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அந்த லைட்டர் வெயிட்டில் அந்த கதையை வந்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாமன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுத்தமான கதை, நல்ல அழுத்தமான கதை. நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் எடுத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னா அது டோட்டலாகவே வந்து சென்டிமெண்ட்டாக அந்த படத்தை வந்து டோட்டலாக ஆரம்பித்ததுலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி, கதைக்குள்ளே வந்து ஆடியன்ஸ் வந்து வர்ற மாதிரி அதை அருமையாக பிளான் பண்ணி பண்ணதுனால தான் அந்த வெற்றியை வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியால் அடைய முடிஞ்சிச்சு. அதே மாதிரி மாமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு அக்கா பையன், அவரோட உள்ள கனெக்டில் தான் சூரி ரொம்ப அட்டாச்சாக இருப்பாருங்கிற மாதிரி ஒரு கதை. அது வந்து கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருக்குது, கொஞ்சம் சீரியல் மாதிரி இருக்குது அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்தால் கூட அந்த அழுத்தமான கதையை அது சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லியிருந்ததுனால அது வந்து வெற்றியை கண்டுருச்சு, அது வந்து கலெக்ஷனை கொடுத்துருச்சு. இதெல்லாம் தான் வந்து ஒரு வெற்றி படத்துக்கு இதுதான் காரணமாக இருக்குது. மாசான ஹீரோஸ் ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்னா இதுதான் காரணமாக இருக்குது. எல்லாத்துக்குமே என்னென்னா நீங்கள் பேஸாக வந்து அந்த அழுத்தமான கதை அப்படின்றத ஒன்று இல்லாமல் நீங்கள் படம் பண்ணீங்கன்னா, அந்த ஸ்டோரி லைன் இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹீரோவும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுவார். ஸ்டோரி லைன் தான் ஃபர்ஸ்ட் ஒரு படத்துக்கு ஹீரோ, அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற ஹீரோ பற்றி யோசிக்கணும். இந்த ஸ்டோரி லைனே இல்லாமல் ஒரு படம் பண்ணலாம், ஜெயிக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரியான மேஜிக் வந்து பண்ணுறது என்னைக்காவது, அதாவது வந்து ஒரு 100-200 படம் எடுக்கும்போது ஏதாவது ஒரு படம் அந்த மாதிரி மேஜிக்கை பண்ணுமே தவிர மற்ற படங்கள்ல எல்லாம் ஸ்டோரி லைன் அழுத்தமாக இருந்தால் எப்போவுமே வெற்றி அடையும். இந்த மாசான படங்களில் அந்த ஹீரோக்காண்டி படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த ஹீரோக்கு இப்போ எடுக்கிற படத்தில் ஒரு கதை இருக்கணும்னு இயக்குநர்கள் நினைக்கிறது இல்லை. ஓகே, ஸோ ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி படம் அப்படின்ற உதாரணத்தில் டிராகன் அண்ட் டியூட் சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற மூவி ஆடியன்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா 2K கிட்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் எடுத்தால் தான் வெற்றி படங்கள் கொடுக்க முடியுமா? இல்லை, அதுதான் சொல்கிறேன்ல, 2K கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுத்தால் தான் வெற்றி படம் கொடுக்க முடியுமா அப்படின்னா பைசன் எப்படி ஓடிச்சு? பைசன் ஓடிச்சா இல்லை, இந்த வருஷம் படம் தான் நான் சொல்கிறேன். பைசன் வந்து இப்போ வந்து அது ஒரு அழுத்தமான கதைக்களம், ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு பின்னப்பட்ட ஒரு கதை. அது கல்ட் கிளாசிக் இல்லையா? இருக்கலாம், பட் இருந்தாலும் அதை வந்து ரசிச்சாங்கல்ல. இன்னைக்கு 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸ்லாம் அந்த படத்தை பார்த்தாங்கல்ல. நீங்கள் ஒரு விஷயத்தை, எந்த விஷயம் வேணால் நீங்கள் சொல்லலாமா? சினிமா இஸ் அ என்டர்டைன்மெண்ட் மீடியா. அதை தவிர்த்து அந்த என்டர்டைன்மெண்ட் மீடியா சினிமாங்கிறது வந்து ஒரு மாஸ் மீடியா. நீங்கள் வந்து எல்லாரையும் வந்து சென்றடையக்கூடிய ஒரு படமாக இருக்கிறதுனால ஒரு நல்ல படத்தை ஒரு அழுத்தமான கதையோடு நீங்கள் படம் சொன்னீங்கன்னா அந்த படம் வெற்றி அடையும், நிச்சயமா வெற்றி அடையும். அதாவது வந்து இப்போ இந்த நான் சொன்ன இந்த பைசன், அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இப்போ வந்து நம்ம ஆண் பாவம் பொல்லாது, அது வந்து நல்ல அழுத்தமான கதை. ஆனால் அந்த படத்தில் அந்த ஹீரோ இல்லாம வேற ஹீரோ நடிச்சிருந்தா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் அப்படின்னாங்க. சில விஷயங்கள் வந்து அந்த காஸ்டிங் எதுலையாவது மிஸ் ஆகலையுமே தவிர ஒரு நல்ல கதையாக இருந்ததுனால அது நல்ல படம்னு பேசப்பட்டது. அந்த ஓரளவுக்கான கலெக்ஷனையும் அது வந்து ஈட்டி தந்தது. இதெல்லாம் வந்து ஒரு கதையினால தான் இந்த மேஜிக்கை பண்ண முடியுது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டியூடோ டிராகனோ பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டர் வெயிட்டான கதையாக இருந்தால் கூட அது வந்து இன்னைக்கு 2K கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்றுற மாதிரி எடுத்ததுனால தான் எல்லாருமே ரசித்தாங்க. ஸோ இந்த குடும்பஸ்தன் ஒரு படம் வந்துச்சு. குடும்பஸ்தன்ற படம் என்ன அருமையான படம், நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம்லாம் பாருங்களேன், ஒரு கதைக்குள்ள ஒரு நாயகனை பொருத்தி அந்த கதைக்காண்டி அந்த படத்தை எடுத்ததுனால தான் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு, அந்த மிகப்பெரிய பேரை கொடுத்து. அந்த மணிகண்டன்
மணிகண்டன் ஹீரோ வந்து ரொம்ப யதார்த்தமா நடிக்கக்கூடிய ஹீரோ. அவர் வந்து இன்னைக்கு லைஃப்ல டே டு டே லைஃப்ல வந்து இருக்கிற பிரச்சனைகளுக்குள்ள ஒரு ஹீரோவா நடிக்கும் போது அந்த படங்கள் எல்லாமே வெற்றி அடையுது. அப்படிதான் நம்ம அதாவது நீங்க எப்பவுமே வந்து ஒரு கதையை நீங்க சரியா சொல்லணும்னு நினைச்சு சொன்னீங்கன்னா அந்த படங்கள் நிச்சயமா வெற்றி அடையும். அந்த வரிசையில் நீங்க சொன்னீங்கல்ல இந்த விக்ரம் பிரபுவோட படம் லவ் மேரேஜ் எல்லாம் வந்து அப்படிதான். விக்ரம் பிரபு அதுலயும் என்ன சொன்னாங்கன்னா, விக்ரம் பிரபு இந்த படத்தில் நடிக்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதாவது விக்ரம் பிரபுவோட ஒரு கரெக்டான ஸ்டார் காஸ்ட் அங்க இருந்திருந்தா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த DNA அதர்வாவோட படம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நல்லா பேசப்பட்ட படம். கதை தான் இங்க ரொம்ப கதை தான் முக்கியம். அந்த கதை மட்டும் கரெக்டா நீங்க சொன்னீங்கன்னா எல்லா வெற்றிகளும் ஆட்டோமேட்டிக்காவே கிடைக்கும். ஓகே சார். இயர் எண்டுல 2 படங்கள் வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, which is வா வாத்தியார் அண்ட் LIK. ரெண்டுமே இந்த வருஷம் வரலையே. இந்த வா வாத்தியாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு நிறைய ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. அந்த படம் ஞானவேல் ராஜா தயாரிச்சிருக்கிறாரு. அவரை ஏற்கனவே பாத்தீங்கன்னா கங்குவா இன்னும் சில படங்கள்ல தயாரிச்சதுல அவருக்கு தொடர்ந்து வந்து நஷ்டம் ஏற்பட்டதுனால அவருக்கு பெரிய கடன் சுமை இருக்கு. ஸோ இந்த வா வாத்தியார படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் முழுசாவே முடிஞ்சிருச்சு. அந்த படம் ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கடன் கொடுத்தவர் பாத்தீங்கன்னா அர்ஜுன் லால் அப்படிங்கிற ஒரு ஃபைனான்சியர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாரு. அந்த வழக்கில் வந்து அவருக்கு 23 கோடி ரூபா வந்து பாக்கி கொடுக்கணும், அந்த கொடுக்காம வந்து படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்து கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருந்தாரு. ஞானவேல் ராஜா வந்து அதில் வந்து ஒரு ஏதோ ஒரு 25% நான் இப்போ கட்டுறேன், மீதி அப்புறம் தரேன்ற மாதிரி கோர்ட்டில் சொல்லியிருந்தாரு. ஆனால் நீதிபதி இது ஏற்றுக்கல. காரணம் என்னன்னா, இந்த வழக்கு பல நேரங்களில் விசாரணைக்கு வந்தப்ப அந்த ஞானவேல் ராஜாங்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா நீதிபதி வந்து பல டைம் கொடுத்துருக்காரு இந்த பணத்தை கட்டுறதுக்கு. ஆனால் எப்பவுமே அவர் கட்ட தயார் இல்லாம இருந்துட்டு இப்ப ரிலீஸ் நாளைக்குன்னும் போது இன்னைக்கு வந்து 25% கொடுக்குறேன், மீதி அப்புறம் கொடுக்குறேன்றது வாதங்களை வந்து நீதிபதி ஏத்துக்காதனால முழு பணத்தையும் கட்டினாதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடுவேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து அந்த படத்துக்கு தடை விதிச்சதுனால அந்த படம் வராம போச்சு. அதே மாதிரி நீங்க வந்து இந்த LIK அப்படின்னும் போது அந்த படம் வந்து ஏற்கனவே தீபாவளிக்கே ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்ப டியூட் LIK ரெண்டுமே பிரதீப் ரங்கநாதன் படம். டியூட் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு LIK கொண்டு வந்துடலாம் பிளான் பண்ணாங்க. ஆனா டியூடோட தயாரிப்பாளர் வந்து முடியவே முடியாது, நாங்க தீபாவளிக்கு வரோம், நீங்க வரதா இருந்தா வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே தீபாவளிக்கு 2 படம் ஒரே ஹீரோ நடிச்ச படம் வந்து வருதுன்னும் போது அந்த வெற்றி வந்து டிவைட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த லாபம், அதாவது வந்து வர கணிசமான லாபமும் வந்து டிவைட் ஆகுன்றதுனால அந்த நேரத்தில் வந்து LIK தள்ளி போயிட்டாங்க. இந்த டிசம்பர்ல வரலான்னு இருந்தாங்க. ஆனா வேறு சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. அதாவது வந்து இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் விற்காம இருக்கு. அந்த டிஜிட்டல் ரைட்ஸை வந்து அந்த டைரக்டர் விக்னேஷ் சிவனுக்கே கொடுத்துருக்காங்க. விக்னேஷ் சிவன் அதை எழுதி அந்த டிஜிட்டல் ரைட்ஸை உரிமை பெற்றுக்கிட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு பாக்கி இருந்துச்சு, அதுக்கு அவர் கொடுத்துட்டாங்க. ஆனால் விக்னேஷ் சிவன் வந்து அந்த டிஜிட்டல் ரைட்ஸ்க்கான பணத்தை வந்து தயாரிப்பாளர் கொடுக்கல. ஏன்னா அவருடைய பாக்கிக்கு தான் அவர் எழுதி வாங்கிட்டாரு. ஸோ பணம் வந்து தயாரிப்பாளருக்கு வராதனால அங்கே கொஞ்சம் டிஃபிசிட் இருக்கு, அந்த கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால் இந்த படத்தை வந்து அடுத்த வருஷம், அதாவது வந்து பிப்ரவரி மாதம் அந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே தயாரிப்பாளர் பண பிரச்சனை தான். ஸோ இந்த படங்கள் வந்து அடுத்த வருஷம் எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ காலிவுட் 2025ல வந்த படங்கள்ல உங்களுக்கு எது ஃபேவரேட்டோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த டாபிக்கோட இவருடன் பேசலாம். நேரத்துக்கு நன்றி வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.